முத்து அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்து. இது என்ன ஒர்க் ஷாப்பா பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட்டாகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுக்கு கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. இதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வென்று ஆயிடுச்சு. இனிமே என்ன கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட. என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா? ஒரு வேலை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் அதுங்கும். சொல்லடா சொல்லடா உதே. என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா? ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. வேற என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். கிருஷ்ணா லெஃப்ட். கொஞ்சம் லெஃப்ட். யோ உன் லெஃப்ட்யா? என்ன பண்ற? என்ன செய்யற? வேலை செய்யறேன். கீழே இறங்கி வாயா. அட வாப்பா. என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல என்ன? இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம். சினிமாவுக்கு? இப்போ போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல காந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா. அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயினும் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லைங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க. இப்ப 2 பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். பாத்தியா கூட்டத்தை? மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு பண்ணுறியா? மச்சி மச்சி என்ன 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 இப்ப ஒண்ணு போயிருந்தேன். தலைவா 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 பாரு அங்க பாருயா அங்க பாரு.
கத்தி, 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 உள்ள வை, உள்ள வை. கத்தி, ஆசிட்டு. ஆய், ஆசிட்டு ஊத்திடுங்க. அண்ணே. செயின். மோதிரம். எங்கப்பா ஒரு கண்ணை காணோம். போதுவா அப்படி பாரு. சரிங்க செயின் மோதிரங்க. கங்க்ராச்சுலேஷன். உள்ள வாங்க தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க, உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டது எல்லாமே நெஞ்சு போச்சு. காஞ்ச துண்டை கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன்? ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா இருக்கு. அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும், ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, எவன்டா தொழிலதிபர்? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினை கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே, வருக வருக. உட்காருங்க மேடம். படத்துக்கு வர இந்தா. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொல்ல கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆளாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போடுவான். நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது உங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க. சொன்னதா வாங்கி போய் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா, நீ கையை தூக்குறது விட மாட்டியா? மீனா. ஹலோ டாக்டிகா, உட்காருங்க. உங்க கூடயா? ஒண்ணும் தப்பில்லைங்க, உட்காருங்க. அதுவும் பைக்லயா? அரே பைட்டோஜி. என்னங்க இது, உங்க வண்டியில பிடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது, ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களா? நம்மள பிடிச்சுக்கீங்க, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன்.
என் கம்பெனியில என் உயர்வுக்கு பாடுபடுற ஒவ்வொரு தொழிலாளிக்கும், இந்த கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா நிலைநிறுத்த பாடுபடுற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நம்ம கம்பெனியில எல்லா தடவையும் நடக்கிற மாதிரி இந்த தடவையும் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தடவையும் நம்ம மேனேஜர் தான் யூனியன் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அது எப்படிங்க தேர்தலே நடத்தாம நீங்க தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க? போட்டியில ஜெயிச்சாத்தான தலைவர், அதுவும் எங்களுக்கு தலைவரா வர்றவரை போட்டி இல்லாம நாங்க எப்படி தேர்ந்தெடுப்போம்? என்னத்த போட்டி தேர்தல் சொல்லு பண்ணாதடா. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இப்படித்தானே நடந்துட்டு வருது. இத்தனை வருஷம் அப்படி இருக்கலாங்க, இனிமே அப்படி நடக்கூடாதுங்க. அப்போ என்ன எதிர்த்து ஆளை நிறுத்த போறீங்களா? உங்களை எதிர்த்து இல்லீங்க, நீங்க நிறுத்த போற ஆளை எதிர்த்து. என் மேனேஜர் எதிர்த்து தேர்தல்ல நிக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? எந்திரிப்பா, எப்படி வரப்பா? அடைச்சா எந்திரிப்பானா? எந்திரி. நினைச்சேன் நீயாதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஐயோ இல்லங்க, எனக்கு இந்த தேர்தல் தலைவர் பட்டம் அப்படின்னு ரொம்ப பயங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இல்ல 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 இப்ப தேர்தல் இருக்கணும், போட்டி இருக்கணும், அப்பதான் நல்ல தலைவர் உருவாக முடியும். நீ நின்னுடு, 2 கை தட்டாதான் சத்தம் வரும், ஒரு கை வீசினா அடிதான் விழும், அடிக்கிற கையை தடுக்கணும், அணைக்கிற கையை முத்தம் கொடுக்கணும், நீ நின்னுடு அப்படி இப்படி சொல்லி நம்மள குழப்பிட்டாங்க. நானும் நின்னுட்டேங்க. இவருக்கு போட்டியா நிக்க போற அவரை ஆதரிப்பீங்களா? என்னப்பா இது 5 பேர் தான் கை தூக்குறாங்க, மத்தவங்க மௌனமா இருக்காங்க. நீ சும்மா இருப்பா. மந்திரி வீட்லயே அவர் சம்சாரம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நிச்சயம் இல்ல. இவனுக்கு மௌனமா இருக்காருங்க, நீ பெண் வாங்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா நில்லு. இந்தப்பா இருங்கப்பா, இங்க பாரு, நான் சொல்றேன் கேளுப்பா. எல்லாம் நம்ம ஆளுக்கே ஓட்டு போடுங்கப்பா. கிருஷ்ணாவுக்கு ஓட்டு போடுங்கப்பா. இந்தப்பா ஓட்டு போடுங்கப்பா. தேர்தல்ல என் மேனேஜர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மிஸ்டர் பிரகாஷ், உங்களை எதிர்த்து உங்க யூனியன் எலெக்ஷன்ல யாரும் நிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப கிருஷ்ணன் ஒருத்தன் நிக்கிறானாமே. சார், அவன் என்ன எதிர்த்து நிக்கல சார், எங்க முதலாளி அம்மாவுக்கு போட்டியா நிக்கிறான். அவங்களை எதிர்த்து கம்பெனில எவனும் ஜெயிக்க முடியாது சார். நேத்து நடந்த எலெக்ஷன் மீட்டிங்ல ஒரு 10 பேர் கூட அவனுக்கு கையை தூக்கல சார். கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறதோ, வராத அத்தனை பேரும் நமக்கு போட மாட்டாங்கிறதும் நிச்சயம் இல்லையே. ஆனா ஜனங்களோட முடிவு மட்டும் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க தோக்க கூடாது. நானும் தோக்க மாட்டேன், உங்களையும் தோக்க விட மாட்டேன். நம்மால் ஜெயிச்சாரு, நம்மால் ஜெயிச்சாரு. ஹலோ, யூனியன் எலெக்ஷன்ல கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு மேடம். நீங்க நிறுத்துற ஆள் தோத்துட்டாரு. நிறுத்துங்கடா. எல்லாம் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க, இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது. தமிழ்ல சொல்லுங்கடா. தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர். இதுவரைக்கும் முதலாளிக்கு தாளம் போட்டவரை தோற்கடித்த கிருஷ்ணா. இவர் என்னமோ எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சு சட்டசபைக்கு போற மாதிரி. நீ ஜெயிச்சா மட்டும் சட்டசபைக்கு போயிருவியா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன். அப்புறம் எதுக்கு நீ நின்ன? ஏதோ 100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தலைவர் ஆக்கிட்டீங்க. நான் என்னமோ தோத்த மாதிரி. இப்ப என்ன நீ தோக்கலன்னு சொல்றியா? போங்கடா. அமைதி அமைதி, அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. அப்படியே கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் இரு. முத்து, ஒரு சேர் எடுத்துட்டு வா. உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்குங்க. உன் கால் மேல காலை போட்டுக்கியா? கால் ஆட்டுங்க, கால் ஆட்டுங்க. மரியாதையா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கல்ல, அதோட அர்த்தம் இதுதான். நாங்க மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்னங்க கலாட்டா? மேடம், இவங்க ஜெயிச்சதுனால தோத்து போன என்ன கலாட்டா பண்றாங்க. தோத்தவங்களை கலாட்டா பண்றது அநாகரிகம் இல்ல? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் மேடம். ஆனா அநாகரிகமா நடந்தவங்க கிட்ட நாம நாகரிகத்தை புரிய வைக்கணும். என்னது? இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். இவனை மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா? என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிச்சு ஓடுறா. பார்க்காம போறானா? வருவ போடா. மண்டையில 3 முடி விட்டு வெட்டி போடுவேன். மிஸ்டர் யூனியன் லீடர், எஸ் மேடம்.
யூனியன் லீடர் ஆயிட்டதுனால எதை வேணாலும் செஞ்சிடலான்னு நினைச்சிடாத. நான் நினைச்சா யூனியனும் இருக்காது, லீடரும் இருக்க மாட்டேன். 34 lakhsக்கு ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு. கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் 2 நாள்ல வந்துரும். ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்ன அது? எப்படி இப்படி இப்படி உன் ஸ்டைல பார்த்தா உடனே நினைச்ச தலைவா, நீ பெரிய ஆளாதான் இருப்பேன். இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன். இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்டா உட்கார்ந்து இருக்கல செகுப்பா. ஆமா. மாட்டாவு எப்படி? சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா. என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். ஐயாப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன். புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், உனக்கு விட்டுடு. இப்போ வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பையனை தான் கட்டிக்கிற, யார என்ன இல்லன்னா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு கை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயா, அப்புறம் என்ன ரத்தம் கொட்டோ கொட்டி எங்க பெருமாள் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டலாம் சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு இப்படி பாத்தீங்கன்னா சொல்ல செட்டில் ஆயிடும். Get out! என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே 2 தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. என்னம்மா எங்க கிளம்பிட்ட? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் ஒன்னா கூடுறோம். கெட் டுகெதர்ப்பா. கெட் டுகெதர் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துல போவாங்க. உன் புருஷன் கிளம்பல? யாரு? இவரா? ஆமா, இவர்தான் உன் புருஷன். அப்பா, இவரை நான் கூட்டிட்டு போனா என் மான மரியாதை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம அங்க வரவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க, சும்மா ஸ்டைலா டிகிரிஃபைடா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவருக்கு இந்த காக்கி சட்டை, காக்கி பேண்ட், லுங்கி தவிர வேற என்ன போட தெரியும்? ஷூ லேஸ் கட்ட தெரியுமா? அங்க வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இவரை நாங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு இவர் பயந்து, எனக்கு இந்த வீண் வம்பெல்லாம், ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இந்த மாதிரி புருஷன் அமைஞ்சிட்டா, அது என்னோட இருந்துட்டு போட்டும். அங்க வரவங்களுக்கு இவரை பத்தி தெரிய வேண்டாம். வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில ஹரிச்சந்திர தெருக்கூத்து நடக்க போதா, அதுக்கு வேணா இவரை தலைமை தாங்க வைக்கலாம். பொருத்தமா இருப்பாரு. வெல்கம் டு ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கெட் டுகெதர். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனி முதலாளிகளும் தங்களுடைய குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி நட்பை பரிமாறிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செல்வராஜுக்கு என்னோட நன்றி. எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆனா திருமதி சாந்தி தேவி அவங்க கணவனை கூப்பிட்டு வராதது ரொம்ப வருத்தமா இருக்கு. புருஷனை கூப்பிட்டு வரலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. வர முடியலையா இல்ல வர தகுதி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவன்? she married a mechanic. இவங்க புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக். தன் கம்பெனியை நம்பர் 1 வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தன்னோட புருஷனை தேர்ந்தெடுக்க தெரியல. என் மகனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கம்பெனில யாரும் வேலை செய்யலன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க கம்பெனில வேலை செய்யற சாதாரண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குட் ஈவினிங் டு எவரிபாடி. I seek your pardon for the intrusion. Let me introduce myself to you. I am Krishnan. Chandri is my wife. Yes. I am a mechanic by vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification, but certainly I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. I respect those who command respect for themselves. Unless you have chaste qualities basically in you, you can't respect yourself. I respect myself. If you people think that only literates are educated, then I am not educated. If you people accept one who is cultured is really educated, then I am definitely more educated than you all. Thank you very much. Apologies for the interruption.
குட் நைட். குரு சூப்பர் பிரமாதம் பிச்சுட்டீங்க பிரபு. மேடம் சூப்பர் ஜோடிப்பா.